கர்த்தர் ஆமாம். மையப்படுவதாக. ஆமென். வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறவங்களோடு அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு ஒரு செய்தி எடுத்து வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த வெளிச்சம் நம்ம எல்லாரையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இருளுக்கு இடமே இல்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படியாக வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், கற்றுக்கொள்வோம். இணைப்பிற்கு ஊழியக்கார பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோமா? அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரசாதம்மா, எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளவும் வெளிச்சத்தை ஆவியானவர் பெற்றுக் கொடுக்கவும் அவர் உங்கள் மூலம் ஆவியானவர் செயல்படுகிறார். சத்தியத்தின் ஆழத்தை ஆழமான கதைகளோடு எங்களுக்கு விளங்கப்படுத்தவும் வந்திருக்கிறீர்கள். அப்படியாக கர்த்தரின் நாமத்தினாலும் நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமேன், ஆமேன். ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யோவான் 14:1. உங்கள் ஓகே. இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள பரம தகப்பனே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுமப்பா. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நான் பார்க்க போற வசனம், தியானம் செய்ய எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 14:1 வசனம், பக்கம் எண் 149, தமிழ் பைபிள்ல. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதைத்தான் தியானிக்க போறோம். இப்ப இந்த வசனத்தை பாத்தீங்கன்னாக்க எந்த காலகட்டத்துல நடக்குது அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி இருக்க யோவான் 13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிஷ்ய பிள்ளைங்கிட்ட சொல்றாரு, பிள்ளைகளே, யோவான் 13:33, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களிடம் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? அவர் நிறைய தடவை சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் என்னை பிலாத்து இந்த மாதிரி பண்ணுவாரு, பரிசேயர்கள் தண்டிப்பாங்க, எனக்கு சிலுவையில போடுவாங்க, நான் போறேன்னு நிறைய தடவை சொல்லிட்டாரு. இப்ப திருப்பி சொல்றாரு இந்த இடத்துல. சொல்லி முடிச்சதும் அந்த பிள்ளைகள், சிஷ்ய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருது. அந்த பயம் வந்ததும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவர் ரோமர்களை அடிச்சு விரட்டி இஸ்ரவேல் நாட்டை பிடிக்க போறாரு. பிடிச்ச பிறகு அவருக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துலயும் உட்கார்ந்து நம்ம அரசாட்சி பண்ணுவோம் அப்படின்னு சிஷ்ய பிள்ளைங்க எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொல்றாரு, அதெல்லாம் அப்படி இல்ல, நான் போறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவங்களுக்கு பயம் வந்துருது. அந்த பயம் வந்ததும் இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த எல்லாத்தையும் சொல்றாரு, என்ன பண்ணணும்னு சொல்றாரு. ஒருத்தர் அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாருனாக்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அதுக்கு சிம்பிளா சொன்ன பயப்படாதீங்க அப்படிங்கிறாரு. இப்ப பார்க்க போனாக்க இந்த பய உணர்ச்சியும் கவலையும் தான் மனுஷனை ரொம்ப பாதிக்குமா. நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்றாங்க, இந்த பயமும் கவலை இல்லைனாக்க மனுஷனுக்கு வியாதியே வராது, அதிகமா நிம்மதியா இருப்பாங்களாம். இந்த பய உணர்ச்சி தான் மக்களை ஆட்டுவிக்குது. அந்த ஃபியர், அன்னோன் ஃபியர். எனக்கு இங்க ஒரு நண்பர் இருந்தாரு, அவருக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. அந்த இஷ்யூல இருந்து அவர் குணமாயிட்டாரு. ஆனால் அது திருப்பி வந்துரும் அப்படிங்கிற பயத்துல இருந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் தெளிவா பேசினார், ஆகும் 19 மூலமாக இந்த வியாதி திருப்பி வராதுன்னு பேசினாரு. இப்ப சரியாயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆனாக்க இந்த பய உணர்ச்சி எல்லாரையும் ஆட்டுவிக்குது. அதனாலதான் பைபிள்ல பாத்தீங்கன்னாக்க 365 தடவை அவர் தான் பயப்படாத பயப்படாத பயப்படாத. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஏசாயா 41, ஏசாயா 41:11 அதுல போட்டிருக்கோம். அதை எடுத்து படிக்கிறேன், அது நல்ல வசனம். 41:11, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஐ வில் நெவர் லீவ் யூ நாட் forsake you, இங்கிலீஷ் போட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த மாதிரி பல இடங்கள்ல பயத்தை பத்தி போட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க சங்கீதம் 56 போட்டிருக்கோம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். அந்த மாதிரி பயத்தை பத்தி பல இடத்துல வருது. ஆனாலும் மக்கள் பயப்படுறாங்க, விசுவாசிகள் பயப்படுறாங்க, அவிசுவாசிகள் பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன முக்கியமான விஷயம், பயப்படாதீங்க அப்படிங்கிறாரு. அப்ப கேள்வி வருது, எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, 2000 வருஷம் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பயப்படாம இருக்க முடியும்? காலம் கூட 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 இந்த மாதிரி பிரச்சனை கூடிக்கிட்டு தான் இருக்கு. எப்படி பயப்படாம இருக்குது? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்க,
விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. யாருகிட்ட விசுவாசமா இருக்கணும்? தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். அப்படின்னாக்க தேவன் பிதா கிட்ட விசுவாசமா இருங்க, குமாரன்ட்ட விசுவாசமா இருங்க. நீங்க பிதா கிட்ட விசுவாசம் இருக்குன்னா குமாரன் மூலமா தான் விசுவாசமா இருக்க முடியும். என்னத்தை நோ மேன் கமத் அன்டு த ஃபாதர் பட் பை மீ. என் மூலமாக இல்லாமல் வேற யார் மூலமாகவும் பிதாவின் இடத்தில் வர முடியாது அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அதனால நம்ம வந்து விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் பிதா கிட்டையும் குமார்கிட்ட விசுவாசம் இருந்தா நம்ம வந்து இந்த பிரச்சனை இருக்காது, பயம் போயிடும்னு போட்டிருக்கு பைபிள்ல. பைபிள்ல போட்டிருக்கிறது உண்மை. காட்ஸ் வேர்ட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. அது உண்மை. அப்ப எப்படி விசுவாசம் இருக்குது? அப்பதான் நமக்கு வந்து அப்புறம் இது பாத்தீங்கன்னாக்க இப்ப மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம் இருந்தாலும் யோவான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சுவிசேஷம். அதை நம்ம படிச்சோம்னாக்க, அதை நீங்க படிச்சீங்கன்னா அன்பார்ந்த நேயர்களே, உங்களுக்கு உங்களை கண்கள் திறக்கப்படும், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணிட்டு சொல்றாரு 15 அது எங்க தெரியுமா இருக்கு? 15:4-8 நினைக்கிறேன். அது 15 அடுத்த பக்கத்துக்கு போவோம். 150 15:4-8 என்ன போட்டிருக்குனாக்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 8 வரைக்கும் படிக்கிறானா, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நல்ல கவனிங்க, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களில் கொடுக்கப்படும், உங்களுக்கு செய்யப்படும். எப்ப? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். நமக்கு ஏற்கனவே ரோமன்ஸ் 10:10 தெரியும் நமக்கு. faith cometh by 10:17 நினைக்கிறேன். faith cometh by hearing and hearing and hearing and hearing the word of God. விசுவாசம் கேள்வினால் வரும். அந்த மாதிரி கேட்க 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 உங்க மனசுக்குள்ள வார்த்தை போக 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 உங்க ஃபெய்த் டேங்க் இருக்கு பாத்தீங்களா, விசுவாச டேங்க், விசுவாச டேங்க், அந்த டேங்க் ஃபுல்லானாக்க உங்களுக்கு வந்து பயம் போக ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்றாரு, பயப்படாதீங்க. எப்படி உங்களுக்கு பயம் போகும்? விசுவாசமா இருங்க. யார்கிட்ட விசுவாசமா இருங்க? தேவன்கிட்ட எங்கிட்ட விசுவாசமா இருங்க. எப்படி எங்கிட்ட விசுவாசம் இருக்குது? வார்த்தையால இருப்புங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை கடவுளை வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை கடவுளை வைக்காம எப்பவுமே நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எப்பொழுதும் அவர் வந்து நமக்கு தேவனாகவே இருக்க வேண்டும், இரட்சகராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாக்க நமக்கு வந்து இந்த மனக்கவலையோ பயமோ நமக்கு வராது. ஏன்னாக்க நம்ம வந்து அவரில் நிலைச்சிருப்போம். அவருடைய வசனம் வந்து நம்ம நிலைத்திருக்கும். நாம் அவர்கிட்ட இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னாக்க 15:8 நீங்கள் என்னிலும், நம்ம வந்து இயேசுவை ரட்சித்து கொண்ட பிறகு, நம்ம ரட்சிப்புக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், கிறிஸ்துவன் சரீரத்துல இருக்கோம். நான் விசுவாசிகளாகிய அனைவரும் கிறிஸ்துவின் சரீரம். நம்மை பரிசுத்த ஆவியானவர் இணைத்திருக்கிறார். நம்முடைய தலை இயேசு கிறிஸ்து. நம்ம அவருக்குள்ள வந்துட்டோம். அது சிம்பிள் ஃபேக்ட். நீங்கள் என்னிலும், அது உண்மை. நம்ம அவருக்குள்ளதான் இருக்கோம். இப்ப என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தான். இப்ப வந்து நமக்குள்ள ஒண்ணு இருக்கணும். எது இருக்கணும்? வார்த்தைகள் நிலைத்திருக்கணும். அப்பே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், கிரைஸ்ட் இன் தி ஹோப் ஆஃப் க்ளோரின்னு பார்த்தோம். கிறிஸ்துவ நமக்குள் வாசம் செய்வதால நமக்கு வந்து மகிமையா வெளிப்படுவார், மகிமையான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப என்ன பாக்குறேன்னாக்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது கொடுக்கப்படும். நீங்க கேட்கறது நடந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பயம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து இந்த வாழ்க்கையில நம்ம நல்லா வாழணும், நமக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆண்டவர் நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சாக்க நம்ம வந்து அவர்ல நிலைச்சிருக்கணும். எப்படி நினைச்சிருக்கிறது? அவரோட வார்த்தையில எப்பொழுதும் நிலைத்து இருக்க வேண்டும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும்
பைபிள் படிச்சா பத்தாது. எப்பவும் நிலைச்சிருந்து எப்பவும் நம்ம ஜெபம் செஞ்சு அந்நிய பாஷை பேசி ஆராதனை பண்ணி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமங்களை சொல்லி நம்ம வந்து அவருடைய வார்த்தையை தியானித்து தியானித்து நமக்கு விசுவாசம் கூட 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 நமக்கு வந்து பயம் போயிடும். அதான் அதுல போட்டுருக்கு பார்த்தீங்களா, நான் பயப்படும் நாள்லயே உண்மை நம்புவேன். தாவீது ராஜா எழுதியிருக்காரு, when I am afraid I will trust in you, you are my hiding place, you are my shelter, you are my shepherd. நீதிமொழிகள் 18:10 போட்டிருக்கோம், the name of the Lord is a strong tower, righteous run into it and they are safe னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வார்த்தையை படிச்சு படிச்சு வார்த்தை நமக்குள்ள நிலைத்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஆண்டவரை பத்திய வெளிப்பாட்டு ஞானம் உண்டாகும். இப்ப இந்த பவுல் போட்டிருக்காரு பாத்தீங்களா, ஆவியிலே அனலாயிருங்கள், பி ஃபெர்மெண்ட் இன் ஸ்பிரிட் போட்டிருக்காரு. எப்படி ஃபெர்மெண்ட் இன் ஸ்பிரிட்டா இருக்க முடியும்? வார்த்தையில் நிலைச்சிருக்கும் போது தான் ஃபெர்மெண்டா இருக்க முடியும். நம்ம வார்த்தையை தியானிச்சு தியானிச்சு நம்ம நம்ம ஆண்டவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து பயம் போயிடும். பயம் போனது மட்டும் இல்லாம நம்ம கனி கொடுப்போம். அதனால நம்முடைய வாழ்க்கையை எது தீர்மானிக்கிறதுனாக்க, எந்த அளவுக்கு நமக்கு கனெக்ஷன் இருக்கு ஆண்டவர் கூட, ஹவ் ஸ்ட்ராங் இஸ் அவர் கனெக்ஷன், எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம உறவு வச்சிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து உறவை மதிப்பவர். உறவு அப்படின்னாங்க அவரை நெருக்கத்தை மதிக்கிறவர். பாருங்களேன், நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு கதை இருக்கு. சவுல் என்ன பண்ணாரு, 4-5 ஆடு மாடு நல்ல கொழுத்த மாடை எடுத்து போட்டாரு, அவ்வளவுதான் பண்ணாரு. சாமுவேலுக்கா காத்திருக்கலாம், நமக்கு அந்த கதை தெரியும். சாமுவேலுக்கா காத்திருக்கல, சாமுவேல் தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சாமுவேல் தான் வந்து ஆராதனை பண்ணணும், சாமுவேல் தான் பலி கொடுக்கணும். அந்த சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடி சவுல் வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சு போடு, எதையும் எடுத்துக்காருன்னு சொல்லிட்டாரு. ஆனா சவுலுக்கு ஒரு ஆசை, பாக்குறாரு நல்ல கொழுத்த கடா, 4-5 கடா இருக்கு, 4-5 ஆடு மாடு இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு சவுல். அந்த பார்த்தா சாமுவேல் சொல்லிட்டாரு, ஆண்டவருக்கு ஒன்று பிடிக்கல, உங்க ராஜ்யம் விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டாரு. ஆனா தாவீது பண்ணது பெரிய குற்றம், ஒரு ஆளை கொண்டுட்டு அவர் ஒய்ஃப் எடுத்துட்டாரு அவரு. ஆனாலும் ஆண்டவர் மன்னிச்சாரு. ஆனா அந்த அந்த சின்னுக்கான தண்டனை அவருக்கு கிடைச்சது. ஸ்வாட் நெவர் லெஃப்ட் இஸ் ஹோம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். தண்டனை கிடைச்சது, ஆனாலும் ஆண்டவர் வந்து அவரை திருப்பி சேர்த்துக்கிட்டாரு. அப்ப பார்க்க போனாக்க நம்முடைய ஆண்டவர் அந்த உறவை மதிக்கிறவர். எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமா இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆண்டவரோட ஆசீர்வாதம் இருக்கும், ஆண்டவரால் நம்ம பயன்படுத்த முடியும். இப்ப கேள்வி வருது, ஏன் இப்படி ஆண்டவர் தாவீத இது பண்ணிட்டாரு, தாவீதை மட்டும் சேர்த்துக்கிட்டாரு, தாவீதை மன்னிச்சாரு அப்படின்னாக்க, அப்பதான் ஆண்டவரால் தாவீதின் வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவர் வந்து எப்பவும் அரவணைக்கிறவர். அவர் வந்து எப்பவுமே நமக்கு வந்து அன்பாவே இருக்கிறவர். நம்ம வந்து அவர் வந்து கண்டம் பண்றதுக்கு வரல, நம்ம வந்து குறை சொல்வதற்காக அவர் வரவில்லை. நமக்கு இந்த கதை தெரியும். என்ன கதைனாக்க, அது எங்க இருக்குன்னு தெரியல பைபிள்ல. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒரு என்ன ஆகுனாக்க, ஒரு பெண்மணி வந்து விபச்சாரம் பண்ணதா வந்து பிடிச்சிருவாங்க எல்லாரும். பிடிச்சிட்டு சுத்தி நிப்பாங்க. அப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த பெண்மணியை நாங்க வந்து விபச்சாரம் பண்ணனால பிடிச்சிருக்கோம், அடல்ட்ரியில் இருக்கா, அவளை என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, மக்களே, நான் மொழிபெயர்க்கிறேன் அதை, மக்களே, யாருகிட்ட குற்றமே இல்லையோ அவங்க வந்து முதல் கல்லை தூக்கி எறிங்க அப்படிங்கிறாங்க. உடனே நமக்கு கதை தெரியும், எல்லாம் போயிடுறாங்க. வயசானதுல இருந்து சின்ன பசங்க வரைக்கும். வயசானவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டாங்கன்னா அவங்க நிறைய குற்றம் பண்ணிருக்காங்க. டப் டப் டப்னு எல்லாம் போயிடுறாங்க. கடைசியில அந்த பெண்மணியும் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இயேசு என்ன சொன்னாரு, குற்றம் இல்லாதவங்க கல்லை எறிங்கன்னாரு. இயேசு ஒருத்தர் தான் குற்றமே இல்லாதவர். இயேசு ஒருத்தர் தான் குற்றமே இல்லாதவர். ஆனா அவர் நிக்கிறாரு, எல்லாம் போயிட்டாங்க. குற்றம் பண்ண அந்த பெண்மணி நிக்கிறாப்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்க, நானும் உன்னை வந்து குற்றப்படுத்தலாமா, நீ போ அப்படிங்கிறாரு. ஐ டோன்ட் கண்டெம் யூ எய்தர், யூ கோ, சின் நோ மோர், பாவம் திருப்பி பண்ணாத. பாத்தீங்களா எவ்வளவு அன்பான ஆண்டவர் பாருங்களேன். ஆண்டவர் வந்து அன்பையும் உறவையும் மதிப்பவர். அதனால நம்ம எந்த அளவுக்கு உறவு நெருக்கமா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பயம் இருக்காது. நெருக்கம் ஆக ஆக விசுவாசம் கூடும். வாட் கேன் மேன் டூ அன்டு மீன்னு சங்கீதம் 27 போட்டிருக்கு, சங்கீதம் 55 போட்டிருக்கு, எல்லா இடத்துலயும் போட்டிருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி நாமும் சொல்ல முடியும், எப்பொழுது ஆண்டவர்கிட்ட நெருக்கம் இருக்கும்போது. நம்ம ஆண்டவர்கிட்ட நெருக்கமா இருந்தாக்க நம்ம வந்து அவரோட குணாதிசயங்கள் நமக்கு தெரியும், அவருடைய வல்லமை நமக்கு தெரியும், அவரோட புய பலம் நமக்கு தெரியும், அவரோட வார்த்தையின் மகிமை, வார்த்தையின் வல்லமை நமக்கு தெரியும், ரத்தத்தின் வல்லமை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் வசனத்துல நம்ம நிறைஞ்சிருக்கும் பொழுது. அப்போ வந்து நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, பயப்பட மாட்டோம். வாட் கேன் மேன் டூ அன்டு மீ,
நமக்கு போற இடம் நமக்கு தெரியும். இப்ப இந்த 15 யோவான் 14 படிச்சு பாத்தீங்கன்னாக்கா, ஐ வில் மேக் a place unto you, நீங்க ஹெவனுக்கு வருவீங்கன்னு சொல்லுவார். நிறைய இருக்குதுல. நமக்கு அந்த வெளிப்பாட்டிங்கான உண்டாக ஆரம்பிக்கும் வார்த்தை நிலைச்சிருக்கும் பொழுது. அப்ப நம்ம பயமெல்லாம் இருப்போம். நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கதை சொல்ல டைம் இருக்கா? யா பாஸ்டர் சொல்லுங்க. சின்ன கதை தான். ஓகே பாஸ்டர். இது 1849 நடந்த கதை இது. இந்த கதை அப்போ இங்க கலிபோர்னியா மாநிலத்துல சான் பிரான்சிஸ்கோ இடத்துல தங்கம் கண்டுபிடிச்சாங்க. தங்கம் கிடைச்சது. முதல்ல தோண்டி எடுத்தாங்க தங்கத்தை தோண்டி எடுத்ததும் அமெரிக்காவில் இருக்க மக்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வித்துட்டு நேரா அங்க போறாங்க. நிறைய பேர் அங்க போறாங்க. எதுக்கு? தங்கத்தை தேடி தோண்டி எடுக்கிறதுக்கு. நாமும் பணக்காரன் ஆகலாம் சொல்லிட்டு எல்லாம் போய் தோண்டி எடுக்கிறாங்க. அப்ப டெக்சாஸ்ல இருந்து ஒருத்தர் போறாரு. அவர் என்ன சொல்றாரு? மனைவி பிள்ளைகள்லாம் நான் போய் நிறைய பணத்தை நான் சம்பாதிக்க போறேன். நான் தோண்டி தங்கத்தை எடுக்க போறேன். தங்கம் அங்கே கிடைக்குது, நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் போய் தங்கத்தை எடுக்க போறேன். ஆனா என்ன, 1000 பேர் போனாக்க ஒருத்தர் தான் தங்கம் கிடைக்கும். இங்க 1000 பேர் தோண்டுவாங்க, ஒருத்தர் தான் தங்கம் கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப கம்மி தான் சான்ஸ். ஆனாக்கா அவரு இப்போ சொல்றாரு, பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் வித்துட்டாரு. அவரு ஆடு மாடெல்லாம் வித்துட்டு, விவசாயத்தெல்லாம் வித்துட்டு, பணத்தை எடுத்துக்கிட்டு நேரம் போயிட்டு போறாரு. அப்ப அந்த பொண்ணு, அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு பைபிள் வசனம் ஒன்று எழுதி போடுது அதுக்குள்ள. போட்டுட்டு அது அவருக்கு தெரியாது. போட்டுட்டு அவர் எல்லாம் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாரு. அங்கே போறாரு. எல்லாம் வாங்குற சாமான், எல்லாம் வெட்டுற சாமான், குத்துற சாமான்லாம் வாங்குறாரு. அவரு குத்தி மண்ணை தோண்டி தங்கம் எடுக்கிறதுக்கு தோன்றாரு. ஒன்றும் சரியா கிடைக்கல. ஆனாக்க சாயங்காலம் அங்க இருக்க நண்பர்களோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் குடிச்சு பணத்தை எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. பணமும் தொலைஞ்சுது, தங்கமும் கிடைக்கல. வீட்டுக்கு போய் எப்படி குடும்பத்தை நடத்தன்னு தெரியல. இருக்கிறதெல்லாம் வித்துட்டாரு, நிலத்தை வித்துட்டாரு, ஆடு மாடை வித்துட்டாரு, விவசாயம் பண்ண முடியாது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி என்ன செய்யறது, தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டியை திறந்து தேடிட்டு இருந்தாரு. என்னமா ஏதாவது கிடைக்குமா, நம்ம கடைசியா போய் ஏதாவது சாமான் தான் எடுத்து வித்து குடிச்சிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அவர் பெட்டியெல்லாம் தேடிட்டு இருந்தாராம். என்ன ரொம்ப பயம் இருக்கு. என்ன மறுபடியும் டெக்சாஸுக்கு வந்தாக்க நிலம் இல்லை, ஆடு மாடு இல்ல, ஜீவனத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்க திருப்பி வந்தாக்க ரொம்ப அவருக்கு கூலி வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கும். அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சான். சரி போக வேண்டாம், தற்கொலை பண்ணிக்க நினைச்சாராம் அவரு. அப்ப பெட்டியெல்லாம் உருட்டுறாரு. உருட்டி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாரு. வித்துட்டு குடிச்சிட்டு சாகிறதுக்கு. பார்த்தாக்க அந்த சின்ன பொண்ணு எழுதி போட்ட அந்த வசனம் அப்ப அவர் கண்ணில் தென்படுது. பாக்குறாரு. ஜான் 14:1, லெட் யுவர் ஹார்ட் நாட் பி ட்ரபிள்ட். உங்களுடைய திருப்பி படிக்கிறத, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அந்த சின்ன வசனம், பாதி வசனம் தான். அதை படிக்கிறாரு. படிச்சுதான் அவர் மனசுக்குள்ள அப்படியே ஆண்டவரின் பிரசன்னம் இறங்குது. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒரு என்கவுண்டர். உடனே அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ஏன்பா அழுகிறேன்னு சொல்லிட்டு அவரை காமிக்கிறாரு. உடனே அவரும் அவருடைய நண்பர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் திருப்பி மறுபடியும் டெக்சஸ் குடும்பத்தை நடத்துறாரு. அதான் கதை. ஏன்னாக்க அந்த ஒரு வசனம், கலங்காதிருப்பதாக, அந்த ஒரு வசனம் மக்களை அவரை ரட்சித்தது. அந்த மாதிரி ஆண்டவரின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நம்ம விசுவாசத்துல நிலைத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம். ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் ராஜா. எங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதற்கு உதவி செய்யும். விசுவாசத்துல வளர எங்களுக்கு உதவி செய்யும். உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தை எங்களில் வளர கலோஷன்ஸ்ல போட்டிருக்க மாதிரி, let the word of Christ dwell in you richly. According to that word, O Lord, let your word dwell richly in us, eliminating all the fear and help us to go onward, upward and forward. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களில் நிறைவதற்கும் அது எங்களுடைய பயத்தை நீக்குவதற்கும் நீங்கள் உதவி செய்யும் அப்பா. அன்பரேசன் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.